ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் டு ஆல். நம்ம பார்ட் டைம் ஜாப் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேருக்கு இந்த ஒர்க் என்னன்னு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஏன்னா நான் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நம்ம ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் ஒரு 10-15 டேஸ்க்கு பிஃபோர் தான் நான் வந்து நவம்பர் 1 தான் இந்த ப்ராஜெக்ட் நான் எடுத்தேன். ஸோ நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆர் அதர்வைஸ் நீங்கள் இன்ஸ்டா லிங்க்லேருந்து வந்திருப்பீங்க, சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ்லேருந்து வந்திருப்பீங்க. அவங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ் தெரியாது. அதுக்காக தான் இது ஃபுல் வீடியோ போட்டுட்டு நான் உங்களுக்கு லிங்க் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து ஒகேனக்கல்ல H2 காட்டேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் வைஸ் எதுவும் வரி பண்ணிக்க வேண்டாம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட பிஸ்னஸ் தான். ரிவ்யூ ஏஜென்சி, நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணலாம். ஸோ இது நான் வந்து இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கி நான் உங்களுக்கு வந்து இன்டர்மீடியேட் மாதிரி கிடையாது. ஒன்லி ஒன் டு ஒன் நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு சர்வீஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மோரோவர் போதும்னு நினைக்கிறேன் என்னை பற்றின டீட்டெயில்ஸ். போக என் கூட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி வரவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகேங்களா? அண்ட் தென் ரிவ்யூனா என்ன உங்களுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது நான் வந்து லைவ் செக்ஷன் கிடையாது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு. நான் எப்படி உங்களோட ஒர்க் என்னன்றதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கூகுள் மேப்ஸில் ரிவ்யூ ப்ளேஸ் பண்ணுறது தான். அதர்வைஸ் உங்களுக்கு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், அது நான் கூகுள் மேப்பில் நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கூகுள் மேப் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து யூஸ் பண்ணாமல் இருப்பீங்க. யூஸ் பண்ணல அப்படின்னா கூகுள் மேப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வாங்க நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோருக்கு மேலே வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கும். சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஜூடியோ தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம டைப் பண்ணிக்கலாம். என் சர்க்கிளில் தருமபுரியில் ஜூடியோ இருக்குது. நான் ஓப்பன் பண்ண உடனே பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா 4.7 ரேட்டிங் இருக்குது. 495 ரிவ்யூஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஓகேங்களா? கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணோம் அப்படின்னாக்க கீழே வந்து ஸ்டார்ஸ் ரேட்டிங்ஸ் இருக்கும். அதை நம்ம 5 ஸ்டார்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டேஷ்போர்டில் டெக்ஸ்ட்டில் சம்திங் ஏதாவது டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பிளைண்டாக நம்ம வந்து ஸ்டார்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரீச்சஸ் இருக்காது. அதனால ஸோ ட்ரெஸ் ஷாப்னா ட்ரெஸ் ஷாப், வாட் எவர். போஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளேஸ் ஆகிடும். கம் பேக் வாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா 495 ரிவ்யூஸ் இருந்தது இல்லைங்களா? கொஞ்சம் பேக் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போய் பார்ப்போம் நம்மளோட ரிவ்யூஸ் ஆட் ஆகிருக்கான்ட்டு. பாருங்கள் 496 ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். பிளைண்டாக நீங்கள் வந்துட்டு ரிவ்யூஸ் போட்டுருவீங்க. ரிவ்யூஸ் போட்டு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பாதீங்க. உங்களோட கவுண்ட்ஸ் எனக்கு அங்கே ரீச் ஆனால் தான் நான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? உங்களுக்கு ரிவ்யூஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதோட ஃபார்ம்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஃபார்ம்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு எம்ப்ளாயி ஐடி அப்படின்றத நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ ரிவ்யூஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு ரெட்டிஃபை பண்ணுறதாகட்டும், அண்ட் தென் உங்களுக்கு கைட் பண்ணுறதாகட்டும் அந்த எம்ப்ளாயி நம்பர் வச்சு தான். ஏன்னா நீங்கள் 1 or 2 மெம்பர்ஸ் கிடையாது, 100,000 மெம்பர்ஸ் பக்கம் இருப்பீங்க. நான் எல்லாருமே வந்து நேமோ ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால எம்ப்ளாயி ஐடி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்காக ஆதார், ஃபோன் நம்பர், ஜிமெயில் அக்கௌண்ட், அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட், அண்ட் தென் ஆக்குபேஷன், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்றதும் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, சில பேர் ஒர்க் போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பிஸ்னஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் ஏன் பேங்க் அக்கௌண்ட் கேட்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ யூபிஐயில் ட்ரான்சாக்ஷன் பண்ணலாம், கான்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி யூபிஐ பண்ணலாம். இப்போ நியூ ரூல் என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னாக்க பர் டேக்கு 15 ட்ரான்சாக்ஷன் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? 15 ட்ரான்சாக்ஷன் போது நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் நான் செல்ஃபாக பர்சனலாக பண்ண வேண்டியதும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 15ன்றது முடியாது. ஸோ அதனால் பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் டைரக்ட் டு என் பேங்க்லேருந்து நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்துருப்பேன். நீங்கள் எத்தனை ரிவ்யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? அண்ட் தென் பேமெண்ட், உங்களுக்கு பேமெண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ ரிவ்யூஸ்க்கு 10 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். மற்றவங்கள மாதிரி நான் வந்து 200, 100, 50 நான் அந்த மாதிரி வந்து நான் ப்ரொவைட் பண்ணலை. ஏன்னா பிஃபோர் இன்றைக்கி எனக்கு மார்னிங் கூட ஒரு ஸ்கேம் எனக்கு வந்தது. இப்போ ரிவ்யூ ப்ளேஸ் பண்ணுங்கள், 200 rupees நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நான் என்னடா இது 200 கொடுக்குறாங்களே அப்படின்னா கிளைண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு உள்ளே யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. ஸோ அது வந்து 200 ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணால் தான் ரிமைனிங் அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி போகும். நம்மக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இன்கேஸ் என் வெப்சைட்டில் இருந்தோ வாட் எவர் என்னோடது ஹேக் ஆகிட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா பண்ணாதீங்க. என் சைடில் இருந்தால் உங்களுக்கு அமௌண்ட் வருமே தவிர உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ரூபாவும் வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நான் பே பண்ணுறேன். ஓகே? அண்ட் தென் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்லிவிடுவோம். பேமெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இப்போ ரிவ்யூஸ்க்கு 10 நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒருத்தர் வந்து ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கலாம், 2 மெயில் ஐடி வச்சுருந்துருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்கள் அப்பா அம்மாவோடது, உங்கள் சிஸ்டரோடது ரிவ்யூ ப்ளேஸ் பண்ணுங்கள். நாட் அண்ட் ப்ராப்ளம். நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் நீங்கள் என்ன நான் லிங்க் கொடுக்குறனோ அதில் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்களும் நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு தான் அமௌண்ட்டு கொடுப்போம். அதனால்
நீங்கள் ஒருத்தரே நீங்கள் 5ம் பண்ணலாம் 10ம் பண்ணலாம். நாங்கள் பிஃபோரே நான் வந்து ஐடிக்கு இப்போது ஜூடியோ சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜூடியோக்கு எத்தனை ரிவ்யூஸ் தேவைப்படுதுன்னு நாங்கள் மேலேயே ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் அந்த லிங்க்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். மோஸ்ட் ஆஃப் தம் 100 200 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். நாங்கள் பேட்ச் வைஸ் பிரிக்கிறோம். அந்த பிரிக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 மெம்பர்ஸ் ஒரு பேட்ச், 100 மெம்பர்ஸ் ஒரு பேட்ச்னு பிரிப்போம். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ரிவ்யூஸ் கொடுப்பேன். ஓகேங்களா. பெருசாக பார்ட் டைம் ஜாப் இது ஆக்சுவலாக, ஃபுல் டைம் ஜாப் கிடையாது. என்னடா 10 ரூபா அப்படின்னு நினைக்காதீங்க. பர் டேக்கு மினிமம் 5 to 10 வந்து ரிவ்யூஸ் நான் கொடுப்பேன். ஸோ ஆவரேஜாக நீங்கள் 5னே வச்சுக்கோங்களேன். பர் டேக்கு ஒரு ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா 50. ஸோ இல்லை 2 ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா 100. நாங்கள் மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் கொடுப்போம். அதுவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மண்டே டு ஃப்ரைடே. ஏன் அப்படின்னா சாட்டர்டே சண்டே அப்படின்னாக்க நாங்கள் ரிவ்யூஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதை நாங்கள் செக் பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்கும். 2 days 10 எனக்கு தெரியல, இருந்தாலுமே ஓகேங்களா. மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் நாங்கள் டெய்லி ஒரு 5 to 10, மேக்ஸிமம் 10. நாங்கள் 10க்கு மிச்சம் எனக்கு கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னாக்க நீங்கள் 10 ரிவ்யூஸ் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கூகுளோட இதுக்கு நீங்கள் அண்டர் இதில் போயிடுவீங்க. அவங்க வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஃபேக் ப்ரொமோஷன்ற மாதிரி ஐடென்டிஃபை ஆகிடும். அதனால் உங்களோட மெயில் ஐடி பிளாக் பண்ணிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நாட் அண்ட் ஷியோர். அதனால தான் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் 10க்கு மிச்சம் நான் கொடுக்க மாட்டேன் பர் டே. ஓகேங்களா. வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய குரூப் அட்மின் இருக்குது பாருங்கள், 2 பேர் நான் கொடுத்துருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு கோகுல்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை எனக்கும் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. டவுட்ஸ் சில்லி ரீசன்ஸ்க்காகலாம் டவுட்ஸ் கேட்காதீங்க. கொஞ்சம் மேஜர் டவுட்ஸாக இருக்குது, எனக்கு வந்து நான் இதில் ப்ளேஸ் ஆகலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேமெண்ட்ஸ் வரல அப்படின்ட்டு இருக்கோம். ஓகேங்களா. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் எங்கள் சைட்லேருந்து என்னென்ன நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸ்க்ரீன்ஷாட் ஃபர்ஸ்ட் திங். ஸ்க்ரீன்ஷாட் ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டை 2 பேர் அனுப்பாதீங்க. ஓகேங்களா. உங்கள் ஃப்ரெண்டும் இருப்பார், நீங்களும் இருப்பீங்க. 2 பேருமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதை வேலிட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணிங்களா அவங்க பண்ணிங்களான்றது எனக்கு தெரியாது. அது நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, அந்தளவுக்கு டைமும் இல்லை. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு 10 ப்ரொஃபைல் மீட் பண்ணுறோன்னா அந்த 10 ப்ரொஃபைலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் 100 200 500 வரைக்கும் நம்ம ரிவ்யூஸ் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா. ஒரே ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பண்ணுறது டைரெக்டாக அனுப்புங்க. அப்புறம் நீங்கள் ஒன்ஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ளேஸ் பண்ணதை இன்னொருத்தர் இதில் இருந்தோ எடுத்து வியூ பண்ணி பாருங்கள் இருக்கா அப்படின்னு மட்டும். ஏன்னா நியூ மெயில் ஐடிஸ்க்கு வராது. நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா மெயிலை பொறுத்து தான் நம்ம வந்து கூகுள் ரிவ்யூஸ் போட முடியும். மெயில் ஐடி அக்கௌண்ட்டை வச்சு தான். நீங்கள் இப்போ நியூவாக இன்றைக்கே நான் ஒரு 10 மெயில் ஐடி நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டு நான் ரிவ்யூ ப்ளேஸ் பண்ணுறேன்னா ப்ளேஸ் ஆகும், உங்களுக்கு ப்ளேஸ் ஆகும். அதோட இப்போ ஜூடியோவுக்கு விசிபிள் ஆகாது, பப்ளிக் விசிபிள் ஆகாது. ஏன் அப்படின்னாக்கா 6 months to 1 year வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம ரிவ்யூஸ் வேலிட். ஓகேங்களா. அதனால் நியூ மெயில் ஐடி ஓப்பன் பண்ணாதீங்க. அண்ட் தென் 10 days ஒன்ஸ் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். என்னென்ன டேஸ் அப்படின்னாக்க மந்தோட 1st 11 21st 3 times வந்து 10 days ஒன்ஸ் வந்து பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன் அந்த மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாமே, டெய்லி பண்ணலாமே அப்படின்னா டெய்லி பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு டைம் கிடையாது. அண்ட் தென் மந்த்லி ஒன்ஸ்ன்னும் போது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ட்ரான்சிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சரி, ஸோ பிஸ்னஸ் சைட்லேருந்து வர்றதும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால தான் நான் வந்து 3 பேமெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 days ஒன்ஸ் பேமெண்ட்ஸ் வரும்போது ஒரு பாக்கெட் மணி மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அண்ட் தென் உங்களோட இது நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டைஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். ஒன்ஸ் நான் போஸ்ட் போட்டுட்டு நான் டெலிட் பண்ணிட்டு நான் இன்னொரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், அந்த மாதிரி வேலிட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு யோசிக்கிறீங்கன்னா நாங்களும் அந்தளவுக்கு யோசிச்சு தான் வச்சுருக்கோம். இது தாண்டி ஓனர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ப்ரொஃபைலோட ஓனர்ஸும் இருக்காங்க, அவங்களும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. டெலிட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்காக தான் நம்ம பேமெண்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஃபேக் செக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட்ஸ். ஓகேங்களா. அனுப்பிச்சதே ரிட்டன் அனுப்பிச்சிட்டு நான் இதுக்கு நான் பண்ணியிருக்கேன், எனக்கு பேமெண்ட் கொடுங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி வேண்டாம். அப்புறம் முன்ன சொன்னதே தான், மண்டே டு ஃப்ரைடே தான் ரிவ்யூஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே வேண்டாம், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. 1 or 2 நோ, மண்டே டு ஃப்ரைடே ரிவ்யூ ப்ளேஸ் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டே நீங்களும் ரிலாக்ஸாக இருங்க. நான் வந்து பேக் செக்ஷனுக்கு நாங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துருவோம், அவங்க வெரிஃபை பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் எத்தனை ரிவ்யூஸ், இப்போ நீங்கள் ஒரு எம்ப்ளாயி ஐடி வாங்கியிருப்பீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஐடியிலேருந்து நீங்கள் வாங்கி போட்டாலும் ஓகே. எனக்கு தேவை ரிவ்யூஸ் கவுண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கீங்களோ அதை நான் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு 1st 11 21st நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிடுவோம். வேறு என்ன சொல்லணும், எம்ப்ளாயி கோடு கொடுத்துருவோம். அண்ட் தென் அந்த கோடை மேலே டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சொல்ல மறந்துட்டேன், ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் என்னோடய நம்பர் இருக்குது பாருங்கள், குரூப் அட்மின், அதுக்கு மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டெக்ஸ்ட் மட்டும் தான் இருக்கும், நான் மட்டும் தான் டெக்ஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா அது பார்க்க முடியாது. ஏன்னா நான் உங்களை ஒருத்தரையுமே வந்து எம்ப்ளாயி ஐடி போட்டு நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்துருப்போம்.
அது நாங்கள் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? பர்சனல் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க, 8667625550. அதுதான் நம்மளோட ஆஃபீஸோட நம்பர். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இட்ஸ் அண்ட் பார்ட் டைம் ஜாப், நாட் அண்ட் ஃபுல் டைம் ஜாப். மோரோவர் நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய மெயில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து, உங்கள் டாடி மம்மி இதாகட்டும், அந்த மாதிரி இருந்து பண்ணுங்கள். இதை தாண்டி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸும் இருக்குது. அது நான் க்ரோன் அப் பண்ணும்போது நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்கள நான் சேர்த்து கூப்பிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ இது நான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களால் தான் நானும் வளர போகிறேன், என்னால் நீங்களும் வளர போகிறீங்க. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல். நான் கம்மிங் டிசம்பர் 1 தான் நம்ம இந்த ரிவ்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம். டிசம்பர் 1 வந்து சண்டே வருது. 2 நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூஸ் லிங்க்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டெமோ வந்து கொடுக்குறேன். என்னோடய பிஸ்னஸாகவே நான் உங்களுக்கு டெமோவாக கொடுக்குறேன். என்னோடய இது H2 காட்டேஜ் ஒகேனக்கலில் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வரதா இருந்தாலும் மீட் பண்ணலாம், ஒகேனக்கல் மீட் பண்ணலாம். ஸோ அதே நான் உங்களுக்கு வந்து டெமோ இதை கொடுக்குறேன். நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஐடி வேலிடாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஓகேங்களா? அது டெமோ நான் வந்து பிஃபோர் ஒரு 1 வீக் பிஃபோர் டிசம்பர் 2 சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது 1 வீக் பிஃபோரே நான் உங்களுக்கு வந்து டெமோ லிங்க் நான் கொடுக்குறேன், என்னோட இதை கொடுக்குறேன். நீங்கள் ரிவ்யூ ப்ளேஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டார் மட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆகுதான்ட்டு. அதுவும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள். எனக்கும் ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ரெஃபர் பண்ணுங்கள். எல்லாருமே சேர்ந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் டு ஆல். பாய்.